எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஞானக்காரகனாகிய கேதுவும் முக்கால் பாவர் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் இணைவதால் ஏற்படக்கூடிய அந்த சூட்சம சுபத்துவ அல்லது கெடுபலன்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்புகளை நாம் பார்க்கலாம். இதுக்கு முந்தைய வீடியோவில் ராகுவும் செவ்வாயும் இணைந்தால் எது மாதிரியான பலன்களை செய்கிறது என்று நாம் பார்த்தோம். ராகு அந்த எங்கு இருக்கிறார் என்பதை வைத்து அவர் சுபரா அசுபரா என்று நினைப்போம். பொதுவாக அவர் அசுபர், முழு அசுபர். ஆகவே அவரோடு முக்கால் பாபர் என்று சொல்லக்கூடிய இவரும் சேரும்போது அது பாபத்துவம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு. எந்த பாவகத்தில் இருக்கிறதோ அந்த பாவகத்தை கெடுக்கிறது. ஒரே நிலையாக செவ்வாயினுடைய பலத்தையும் அவர் ஆக்கிரமித்து கொள்வதால் செவ்வாயினுடைய திசை கெடுதலையும் செய்யாமல் நன்மையும் செய்யாமல் நடுநிலை வகிக்கும். ராகுவின் திசை கடும் மோசமாக இருக்கும் என்பதையெல்லாம் நாம் முந்தைய வீடியோக்களில் பார்த்தோம். இப்போது பாம்பினுடைய இரு துருவங்களாக நாம் சொல்லக்கூடியவர்கள் ராகு கேதுக்கள். பாம்பினுடைய தலைப்பகுதியாக சொல்லக்கூடியவரை ராகு என்று சொல்லுகிறோம். அதை கரும்பாம்பு என்று நம்முடைய ஜோதிடம் சொல்லுகிறது. அவர் முழுமையாக மறைக்கிறார். அப்போ அதனுடைய சூட்சமங்களை முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போது பாம்பினுடைய வால் பகுதி என்று சொல்லக்கூடிய ஜோதிடர்களால் செம்பாம்பு, மிக அருமையான வார்த்தை அது. இந்த கரும்பாம்பு செம்பாம்புன்றது எதை வைத்து சொன்னார்கள் என்று சொன்னால், ஞானிகள் யாரும் ஆராய்ச்சி பண்ணாமல் எதையும் ஒரு வார்த்தையை கூட சொல்லவில்லை. நமக்கு கண்களுக்கு புலப்படக்கூடிய கிரகணங்கள் என்று சொன்னால் சூரிய சந்திர கிரகங்கள் மட்டும்தான். மற்றவற்றை மறைப்பது நம் கண்களுக்கு புலப்படாது. இப்போது இதில் இரு கிரகணங்கள் இருக்கிறது பல பேருக்கு தெரியாது. அதை உன்னிப்பாக பார்த்தவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் புரியும். ராகு மறைத்து உருவாகக்கூடிய கிரகணம் கும் இருட்டாக இருக்கும். முழுமையாக சந்திரனையோ சூரியனையோ மறைத்திருக்கும். கேதுவால் ஏற்படக்கூடிய அந்த கிரகணமாக இருந்தால் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். மறைக்கும் போது அந்த மறைத்த பகுதியை சுற்றி ஆரஞ்சு நிறத்தில் அந்த நிறம் பரவி இருக்கும். அதுபோல் மறைக்கப்பட்ட கிரகம் நமக்கு தென்படும். ராகு மறைக்கும் போது கருமையாக இருக்கும். மறைக்கப்பட்ட கிரகம் முழுமையாக தெரியாது. பூமியின் மீது அதனுடைய ஒளி பதியாது. ஆனால் கேது மறைக்கும் போது இதை பார்த்தவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் தெள்ளத் தெளிவாக புரியும். ஜோதிடம் எந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்தது என்று. கேது மறைக்கும் போது அந்த மறைந்த இடத்தை சுற்றி ஒரு ஆரஞ்சு நிறத்தில் அல்லது சிவப்பு நிறம் எடுத்துக்கொள்ளும். இங்கிருந்து பார்க்கும்போது சிவப்பாக இருக்கும். அதனால தான் அது செம்பாம்பு என்று நம்முடைய ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. சிவப்பு நிறத்தில் ஒரு ஒளி பரவி இருக்கும் ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்கு. அதுபோல் அந்த மறைக்கப்பட்ட கோள் நன்றாகவே தெரியும். இங்கிருந்து பார்த்தோம்னா அதை மறைத்திருக்கக்கூடிய கேதுவும் தெரியும், மறைக்கப்பட்ட கோளும் தெரியும். அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு கண்களுக்கு புலப்படுகிறது என்று சொன்னால் அதனுடைய ஒளி பூமியில் விழுவதை முழுமையாக கேது தடுக்கவில்லை என்பதுதான் அதனுடைய பொருள் அல்லவா? ஆகவே செம்பாம்பு என்று சொல்லக்கூடிய கேது இப்பொழுது ராகுவை மறைக்கிறார். இப்போது இந்த கேது கிரகணத்தினுடைய சூட்சமங்கள் என்ற தலைப்பின்களை நம்ம இதை பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். அப்போ கேதுவை பற்றி பல விஷயங்களை முன்னோட்டமாக பேசிட்டு தான் அடுத்தடுத்து கோள்களை மறைக்கும்போது என்ன பலன்கள் ஏற்படுகிறன்றதையும் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போது நீங்கள் கேதுவினுடைய முன்னோட்ட வீடியோக்களையும் பார்த்துட்டு நீங்கள் அடுத்தடுத்து கிரகங்களை மறைக்கும்போது என்ன பலன்கள் ஏற்படுகிறது என்றதை நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ரொம்ப கிளியராக இருக்கும். இப்போது இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இவ்வாறாக செம்பாம்பு, பாம்பினுடைய வால் பகுதி, விஷமற்ற கோள், முழுமையாக மறைக்காத கோள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த கேது செவ்வாயை மறைக்கும்போது எது மாதிரியான பலன்களை தருகிறது என்பதை நம்ம இதில் விரிவாக பார்க்குறோம். அப்புறம் கேது மறைக்கும்போது, அப்போ நீங்கள் சொன்னீங்க கேது மறைக்கும்போது அது முழுமையாக மறைக்கிறதில்ல, மறைத்த கோளுங்கிருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும். அதேபோல் முழுமையாக வெயிலோ அல்லது சந்திர ஒளியோ முழுமையாக மறைப்பதில்லை. அன்றைய தினம் உதாரணத்துக்கு சொல்கிறேன், பௌர்ணமியாக இருந்து அன்றைய தினம் சந்திரனை கேது மறைக்கிறார் என்று சொன்னால் ஒளி முழுமையாக மறைக்கப்படுவதில்லை. பௌர்ணமிக்கான அந்த ஒளி அளவு கண்டிப்பாக குறைக்கப்பட்டிருக்கும், பட் இருக்கும். அதே போல் ஒரு மத்திய நேரத்தில் கேது சூரியனை மறைத்து கிரகண தோஷத்தை உண்டு பண்ணுகிறார் என்று சொன்னால் சூரிய ஒளி பூமியில் விழாமல் இல்லை, வெயில் இருக்கும், ஆனால் கிரகணம் நடக்கும். ஆனால் கேது மறைத்தால் முழுமையாக ஒளிப்படாது. இதுதான் அதனுடைய வித்தியாசங்கள். அப்போது அந்த ஒளி முழுமையாக ஒளி படவிடாமல் மறைக்கிறது அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அப்படின்னா லெமன் ஜூஸ் மாதிரி தான். லெமன் ஜூஸை புளியும் போது அந்த வடிகட்டி இருக்கும். வடிகட்டியில் புளியும் போது அதனுடைய
விதைகள் அதேபோல் சக்கைகள் மேலே நின்றுவிடும், சாறு மட்டும் அந்த நம்முடைய பாத்திரத்துக்கு போகும் அல்லவா. அதுபோல தான் கேது மறைப்பு என்று நாம் ஜோதிடம் அதை வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லுகிறது. ஆகவே கேது மறைப்பு என்பது ஒரு வடிகட்டியாக இருந்து இணைந்த கோளின் கெடு காரகத்துவ ஆதிபத்தியங்களை வடிகட்டிவிட்டு நல்ல பலன்களை அந்த கிரகம் செய்ய அனுமதிக்கிறது என்பதே இதனுடைய சூட்சமமான பொருள். இதை சில ஜோதிடர்கள் அதை தெளிவாக புரிந்து சொல்லுகிறார்கள். சிலர் எல்லோரும் சொல்லுவது மேம்போக்காக அது கிரகணம், அது மறைப்பு, அது கெடு அமைப்பு என்று சொல்லுகிறார்கள். சரி, ஆகவே இப்போது செவ்வாய் இவரோடு இணைகிறார் அப்படின்னு வந்துடுச்சு இல்லைங்களா. இப்போ நம்ம அது என்ன இது மாதிரியான பலன்களை தருகிறது, இது சுப அமைப்பா அசுப அமைப்பா என்றெல்லாம் சொன்னால், ராகுவும் செவ்வாயும் இணைவதை அசுப அமைப்பு 80% அசுப அமைப்பு என்றும் 20% நன்மை அமைப்பு. ஏன் என்று சொன்னால் செவ்வாய் அங்கு பலம் பிறப்பது நல்லது என்பதால் நாம் சொன்னோம். இங்கு எடுத்துக்கொண்டால் இது ஒரு 15லிருந்து 20% அசுப அமைப்பு, 80% சுப அமைப்பு. அப்போ பெரும்பான்மையை நாம் எடுத்துக்கொண்டால் இது ஒரு நல்ல அமைப்பே. சரி, எதனால் இது நல்ல அமைப்பு அப்படின்றத அதை நம்ம பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா, செவ்வாய் யார்? செவ்வாயை கணிப்பது ஒரு நூலில் சில மாற்றங்கள் வந்துடுங்க. நாங்கள் பல ஜாதங்கள் நாங்கள் இதை கணிச்சிருக்கிறோம். ஒரு பெரிய ரவுடி இருக்கார், மக்களை கொடுமைப்படுத்தக்கூடியவர், அடிக்கக்கூடியவர், துப்பாக்கியால் சுடக்கூடியவர் அல்லது குண்டுகளை வீசி கொத்தாக கொல்லக்கூடியவர், சட்டென்று கோபப்படக்கூடியவர், ஒரு சின்ன வார்த்தை ஏதாவது தவற சொல்கிறவர் உடனே கை நீட்டக்கூடியவர், கல் நெஞ்சக்காரர், இரக்கமற்றவர் அப்படின்னு நம்ம செவ்வாயை சொல்கிறோம். சரி, இந்த குணங்களை அப்படியே வச்சுக்கோங்க. இது ஒரு ரவுடிக்கு இருக்கும்போது பொதுமக்கள் அவதி உறுவார்கள். அந்த நபர் பொதுமக்களை கொடுமைப்படுத்துவார். துப்பாக்கி வைத்து கொண்டிருக்கிறார், அவர் பொதுமக்களை சுடுவார். குண்டு வைத்திருக்கிறார், பொதுமக்களின் மீது பிரயோகிப்பார். இரக்க குணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா. அப்போ கடுமையாக தாக்குவார், கோபம் சட்டென்று வந்துவிடும். இதெல்லாம் நாம் சொல்கிறோம். இப்போது இதே குணம் ஒரு யூனிஃபார்ம் ஆஃபீஸர் கொடுக்கணும். அவரும் துப்பாக்கி வைத்திருக்கிறார், குண்டு வைத்திருக்கிறார், அவரும் இரக்கமற்ற நிலையில் தான் இருந்தாக வேண்டும். அவருக்கும் சட்டென்று கோபம் வரும். அப்போது ஒரு சீருடை அதிகாரி, ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கட்டும், ஒரு இராணுவ வீரராக இருக்கட்டும், அவர்கிட்ட துப்பாக்கி இருக்கும், பொதுமக்களை சுடுவாரா? இல்லை. தாய் நாட்டிற்கோ இல்லை பொதுமக்களுக்கோ எவரேனும் இடையூறுகளையோ அல்லது கொடுமைகளையோ செய்ய துணிவார் என்றால் அவரை சுடுவார். அவரும் குண்டு வீசுவார். தாய் நாட்டிற்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாதிகள் மீது குண்டுகளை வீசுவார். அவரும் இரக்கமற்ற நிலையில் இருப்பார். நம்ம இராணுவ வீரர்கள்லாம் தெரியும். ஒரு 2 பேர் ஒரே அணியில் முன்னேறிட்டு போயிட்டுருக்கிறாங்க அப்படின்னா, உடன் இருப்பவர் துப்பாக்கியால் சுட்டப்பட்டு விட்டு அவர் இறக்கும் தருவாயில் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய விதி என்ன? அவரை அப்படியே விட்டுவிட்டு இவர் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதுதான். அப்போ அந்த இடத்துல இரக்கம் இல்லை. காரணம், தாய் நாட்டிற்காக உழைக்கிறார். அதுபோல் அந்த முன்னிருந்து தாக்கக்கூடியவனும் ஒரு மனிதன் தான். அவனுக்கும் குடும்பம் இருக்கும், பிள்ளைகள் இருக்கும் என்றெல்லாம் நம்ம தெரியும். நம்முடைய இராணுவ வீரருக்கும் தெரியும். ஆனால் தாய்நாட்டை காக்க அவர் அதையெல்லாம் விட்டு மனதை கல்லாக்கி அவரை சுட வேண்டும். ஆக வீரம், இரக்கமற்றத்தனம், கல் நெஞ்சம் இது ரவுடிக்கும் இருக்கும், காவல்துறை அதிகாரிக்கும் இருக்கும், இராணுவ வீரருக்கும் இருக்கும். அப்போது செவ்வாய் இந்த குணத்தை இருவருக்குமே தருகிறார். ஆனால் எப்படி நாம் சொல்லுகிறோம், இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே என்ற அந்த ஒரு பாடலாம் இருக்குது இல்லைங்களா. அதெல்லாம் இதை வைத்தான் சொன்னார்களோ என்று நமக்கு தெரியவில்லை. குணம் யாரிடம் இருக்கிறது என்பதுதான் இங்கு பேசுபொருளே தவிர செவ்வாய் கெட்டவரா என்பது பேசுபொருள் அல்ல. இப்போ ஒரு குடும்ப தலைவர் இருக்கிறார், அவர் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். சின்ன தவறு கூட கோவப்பட்டு பேசக்கூடியவர். சில நிலைகளில் வாழ்க்கை துணையோ அல்லது பெற்றோரோ அல்லது பிள்ளைகளோ இருக்கும்போது சில நேரங்களில் அடித்து விடுவார் அப்படிலாம் சொல்லுவோம். இது ஒரு குடிகாரன், ஒரு பொறுப்பற்றவனுக்கு அந்த குணம் இருந்து அவர் செய்தால் அது தவறு. ஆனால் அதே ஒரு பொறுப்புள்ள ஒரு குடும்பத் தலைவன் அல்லது பிள்ளைகளுக்கோ மனைவிக்கோ அல்லது வாழ்க்கை துணைக்கோ, மனைவி என்பது
நம்ம ஆணை மட்டும் சொல்வது போல் ஆகிவிடும். அதனால தான் வாழ்க்கை துணை என்ற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் அந்த இடத்துல. அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். இப்போ வாழ்க்கை துணைக்கோ அல்லது உடன் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அல்லது மாமியார், மாமனார் இவர்களுக்கெல்லாம் வந்து பொறுப்பாக இருந்து அனைத்தும் செய்யக்கூடியவர் கோபப்பட்டால் அந்த கோபம் நல்ல கோபம். அந்த கோபம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளை ஒழுக்க நிலைக்கு கொண்டு போகும். குடும்பத்தை ஒரு சரியான பாதையில் கொண்டு செல்லும். ஆக அதே கோபம்தான் ஒரு குடிகாரன் அவங்ககிட்ட இருக்கும்போது என்ன செய்கிறது, ஒரு பொறுப்பானவரிடம் இருந்தால் என்ன செய்கிறது. அப்போ கோபம் தானே, அப்போ செவ்வாய் தானே. அப்போது நாம் தான் அதை வந்து சரியாக செவ்வாயினுடைய அந்த போக்கை கணித்து கொள்ள வேண்டுமே தவிர, செவ்வாய் முக்கால் பாவர் என்று சொல்வதனுடைய அர்த்தம் இதுதான். அவர் வந்து விவேகமில்லாத வீரம், அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில் செவ்வாயை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விவேகமில்லாத வீரம். ஆனால் வீரம் தேவைதானே. அது விவேகமாக இருக்கா இல்லையான்றது அது அந்தந்த வேறுநிலை சுபத்துவங்களை பொறுத்து நம்ம சொல்கிறோம். நாங்கள் பல ஜாதகங்களில் ஒரு நூலில் மிஸ் பண்ணது என்ன அப்படின்னா, செவ்வாய் வலுத்திருப்பார். மேசத்தில் வலுத்திருந்தால் அவர் ஒரு அதிகாரியாக இருந்திருப்பார். அதாவது எல்லா ஜாதகத்துக்கும் இது பொருந்தாது. நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். நான் கேட்போம், இவர் என்னங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இல்லை இராணுவத்தில் இருக்காரான்னு கேட்போம். விருச்சிகத்தில் நாங்கள் ஜோதிடத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கும்போதெல்லாம் மிஸ் பண்ணது இதுதான். சில நிலைகளில் ராகுவோடு இணைந்தோ அல்லது விருச்சகத்தில் அவர் ஆட்சி பெறுவது நல்லதல்ல, மேசத்தில் ஆட்சி பெறுவது நல்லது. ஏனென்று சொன்னால் விருச்சகத்திலிருந்து மேசம் வந்து 6ஆம் இடம், அதாவது விருச்சகத்திற்கு மறைவு ஸ்தானம். அது ஓரளவுக்கு ஒழுக்க நிலைகளுக்காக கோபப்படுவார், அந்த மாதிரி கொண்டு வரும். ஆனால் விருச்சகத்தில் ஆட்சி பலம் பெறுவது நல்லதல்ல, ஒரு மிக மோசமான முரட்டுத்தனம் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போது நீங்கள் பல ஜாதகங்கள் எடுத்து வச்சு பாருங்கள். இதே செவ்வாய் ஆட்சி பலம் விருச்சகத்தில் இருக்கும்போது அவர் வந்து ஒரு தவறானதற்கு கோவப்படுவார். அதாவது தவறான வழிகளில் இருப்பார். தேவையில்லாமல் பிறரை தொந்தரவு செய்வது, ஈகோவால் பிறரை பழிவாங்குவது அப்படிலாம் செய்வார். அதே கோபம்தான். ஆனால் மேசத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அமையப்பட்டவர்கள் நல்லதற்காக, அதாவது தர்மத்திற்கு ஆபத்தென்றால் கோபப்படுவார்கள். ஒருவன் தவறு செய்கிறான் என்றால் அவனை செய்யாதே என்று கோபப்படுவார்கள், கடிந்து கொள்வார்கள். நீங்கள் பல ஜாதகங்களை இதை எடுத்து பாருங்கள், அப்பட்டமாக உங்களுக்கு புரியும் செவ்வாயினுடைய குணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆக விருச்சகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் செவ்வாய் தான், அதே கோபம்தான். மேசத்தில் இருக்கும்போதும் அதே செவ்வாய் தான், கோபம்தான். ஆனால் அதனுடைய நூலிலையில் அதனுடைய மாற்றம் இருக்கும். அப்போது பொதுவாக ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத குணங்கள் கோபம், முரட்டுத்தனம், அசட்டு துணிச்சல், கடுமையான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவது, தாக்குவது, டக்கென்று அடிப்பது, உதைப்பது, அது மனிதனுக்கு தேவையற்ற ஒரு குணங்கள் என்று சொன்னவதனால் அவரை முக்கால் பங்கு பாபர் என்று சொல்லியிருக்கார்கள். அப்போ ஏன் அவரை வந்துட்டு கால் பங்கு சுபர்னு சொல்லணும், அதையும் நம்ம யோசிக்கணும். அப்போது அவர் ஏன் கால் பங்கு சுபர்னு சொல்கிறோன்னா, அந்த முரட்டுத்தனமும் அசட்டு துணிச்சலும் ஒருவன் நம்மை தாக்க வரும்போது கண்டிப்பாக தேவை, இல்லைன்னா நம்மளை தற்காத்து கொள்ள முடியாது. அதனால்தான் தெளிவாக அவரை முக்கால் பங்கு பாபர் என்றும் கால் பங்கு சுவர் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஆக மொத்தம் அது எந்த நிலையில் அந்த கோபம் இருக்கிறது, யாரிடம் அந்த கோபம் இருக்கிறது என்பதுதான் யோசிக்க வேண்டியது. இப்போ ஹிட்லரிடம் அந்த முரட்டுத்தனம், கோபம், ஈகோ, அந்த பாகுப்பது என்றெல்லாம் இருந்தது. அவனிடம் இருந்ததனால் அவன் கொடுமைசாலியாக, ஒரு சர்வாதிகாரியாக, பல உயிர்களை கொன்று குவித்தவனாக இருந்தான், இல்லைங்களா? இதே நம்முடைய மன்னர்கள்லாம் இருந்தார்கள். ராஜராஜ சோழன் இருந்தார். அவர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்காக பல நீர்நிலைகள் சோழர் காலத்தில் தான் உருவாக்கப்பட்டதாக நம்ம சொல்கிறோம். அதே போல் மன்னர்கள் அவருடைய காலத்தில் மிக செழிப்பாக இருந்ததாக கல்வெட்டுகள் சொல்லுகின்றன. அப்போது ஹிட்லரிடம் இருந்த அதே செவ்வாய் தான், அதே வீரம்தான் ராஜராஜ சோழனிடம் இருந்தது. ராஜராஜ சோழன் பல படையெடுப்புகளை நடத்தி அந்தந்த கைப்பற்றிவிட்டு அது சோழ தேசத்திற்கு உரிமை என்றெல்லாம் அறிவித்துவிட்டு அந்த தேசத்தை அவரிடமே கொடுத்து விடுவார். அவர் நினைத்திருந்தால் மக்களை எல்லாம் இங்கு நாடு கடத்தி அது நம்முடைய பகுதி என்று இங்கிருந்து ஒரு பிரதிநிதியை அங்கே அமர்த்தி வைத்திருக்கலாம். அப்படி செய்ய மாட்டார். அந்தந்த மன்னர்களிடமே அந்த பொறுப்பை ஒப்படைத்து விட்டு இது இந்த சோழ தேசத்திற்கு உட்பட்டது என்று அறிவித்து விடுவார். தென்னிந்தியாவில் மிகப்பெரிய கடற்படைக்கு சொந்தக்காரர்
வீர தீரத்திற்கு சொந்தக்காரர் ராஜராஜ சோழன் இல்லையா? அப்போது இதே செவ்வாய் தானே, இதே முரட்டுத்தனம், இதே வீரம் தானே ராஜராஜ சோழனும் இருந்தது, அதே வீரம் தானே ஹிட்லரிடம் இருந்தது. அப்போது யாரிடம் இருக்கிறது, யாருக்கு செவ்வாய், எந்த குணத்தை சேர்ந்தவர்களுக்கு செவ்வாய் இருக்கிறது என்பதுதான் பொருளை தவிர, அப்போது ஏனென்று சொன்னால் செவ்வாயின் மீது உள்ள அந்த ஒரு தவறான பிம்பத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்ருக்குறோம். எந்த 9 கோளுமே அவரவர்களுக்கென்று சுபகாரகத்துவங்கள் அசுபகாரகத்துவங்கள் என்பது உண்டு. எந்த அளவுக்கு அது செய்கிறது, அந்த காரகத்துவம் வந்து யாருக்கு, எந்த ஜாதகருக்கு எந்த எண்ணம் எந்த மனிதரிடம் இருக்கிறது என்பதை வைத்து தான் அது அந்த காரகம் நன்மை செய்கிறதா தீமை செய்கிறதா என்பதெல்லாம் நாம் உற்று நோக்க வேண்டும். ஆகவே செவ்வாயை எடுத்த மாத்திரத்திலே நீங்கள் வந்து பாபர் அப்படின்னு சொல்லிட முடியாது. அது ஜோதிடம் பாபர் பட்டியலில் வைத்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு அனுபவ ரீதியாக நடந்த ஆராய்ச்சியின் மூலியமாக நான் சொல்லுகிறேன். இப்போது உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். குரு புத்திரக்காரங்கனுங்க. புத்திரன் தானாக உருவாகிடுமா? ஒரு எதிர் பாலினங்கள் இணைய வேண்டும். ஆண் உயிரினமும் பெண் உயிரினமும் இணைய வேண்டும். அந்த கலவையின் காரணமாக அந்த உயிரணுக்கள் இணைந்து அது குழந்தையாக உருவாகிறது. அப்போது நம்ம ஜோதிடம் குருவுக்கு புத்திரக்காரகன்ற அந்த காரகத்துவத்தை கொடுத்துடுச்சு. ஆனால் அது உருவாகணும்னா சுக்கிரன் வேணும் இல்லை? அப்போ ஒவ்வொரு கோளும் டிபெண்ட் பண்ணியிருக்கின்றதுக்காக நான் இதை சொல்ல வரேங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சரி, அப்போது இப்போது உருவானதுக்கப்புறம் குரு பொறுப்பே இருக்கிறார். அந்த கரு வளர்வது, மற்ற அதனுடைய வளர்ச்சி நிலைகள், அதுக்கப்புறம் அது ஜனிப்பது என்பதெல்லாம் அவர் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அப்போ அது காரணமானவர் சுக்கிரன். ஆனால் அவரை இருவரையும் நம்ம நேர் எதிரிகள்னு சொல்கிறோம். அதை நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். சரி, காமம் வந்தாச்சு. ஒரு காமம் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் ஒவ்வொரு உயிரினத்தினுடைய உடல் உருவும் வித்தியாசப்படும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா யானை, அதனுடைய உடல் உருவு மிக சிரமமாக, நீங்கள் அதை பார்த்தவராக இருந்தால் உங்களுக்கு புரியும். அதே போல் மாடு, அதனுடைய உடல் உருவெல்லாம் மிக கடுமையாக இருக்கும். இப்படி ஒரு உடல் உறவு முறையா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதனுடைய இயற்கையை அந்த மாதிரி தான். அது மனிதனுடைய உடல் அமைப்பு அந்த மாதிரி அது இயல்பாக அமைந்துவிடும். அப்போது நம்ம ஒரு கிரகத்தை எடுத்துக்கிட்டால் மனிதனுக்கு மட்டும் நம்ம பேசுகிறதில்ல, ஒட்டுமொத்த உயிரினத்துக்கும் அது பொருந்தும். அப்போது அந்த பலம் வேணும் அல்லவா, அந்த வீரியம் வேணும் இல்லையா? இந்த ஒரு நீடித்த உடல் உறவுலாம் நம்ம சொல்கிறோம் மனிதர் குலத்துக்கு. நம்ம இப்போ பொதுவாக உயிரினங்கள்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட மனிதருக்கு தான் நம்ம இந்த ஜோதிடத்தை பார்க்குறோம். அதனால் மற்ற உயிரினங்களை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. பட் உதாரணத்துக்காக இதை சொல்கிறேன். இப்போ மனிதனே எடுத்துக்கோங்க. காமம் வந்தாச்சு, அந்த செக்ஸுவல் தாட்ஸ் வந்தாச்சுங்க, ரைட்டு. இப்போது உடலில் வந்து அந்த பலம் வீரியம் இருந்தால் தானே நம்ம அதில் முழுமையாக ஈடுபட முடியும். காம எண்ணம் இருந்தால் மட்டும் போதுமா? அப்போ அந்த வீரியத்துக்கும் அந்த உத்வேகத்துக்கும் காரணம் செவ்வாய். ஒன்றில்லாமல் ஒன்றில்லை என்பதற்காக இந்த உதாரணத்தை நான் இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டியதாக இருக்கிறது. சரிங்களா? அந்த வகையில் செவ்வாயும் தேவை, அனைத்து கோள்களும் தேவை. ஆனால் அனைத்து கோள்களினுடைய சுபத்துவ காரகத்துவம் தான் தேவையை தவிர அவருடைய அசுப காரகத்துவம் தேவையில்லை. சில நேரங்கள் தேவைப்படுகிறது. அது தேவைப்படும் சூழ்நிலையை பொறுத்து அந்த காரகத்துவம் நன்மையா தீமை. அதாவது கோபம் தேவையில்லை, எல்லோரிடம் அன்பாக இருக்கணும், ஓகே. ஆனால் சில நேரங்களில் அந்த கோபமும் தேவை. ஒழுக்க நிலை மாறும்போதோ, தர்மம் மண்ணை கவ்வும் போதோ அந்த கோபம் தேவை. இப்போ நம்ம அவதாரங்கள்லாம் பார்த்துருப்போம். சில நம்மளுடைய இந்து மதத்தில் சொல்லப்பட்டது இல்லைங்களா? நரசிம்ம அவதாரம் இருக்குது. இப்போ நரசிம்ம அவதாரன்றது அது திடீர், மற்ற அவதாரங்கள் பிறந்து வளர்ந்த அவதாரங்களாக இருக்கும். நரசிம்ம அவதாரம் திடீரென்று ஒரு கோபப்பட்டு தூணிலிருந்து பிளந்து வந்த ஒரு அவதாரம். எதற்கு அந்த கோபம் வந்தது? காரணம், ஒரு சிறுவனை, ஒரு குழந்தையை, தந்தையாகவே இருந்தாலும் ஒரு நிலைக்கு தான் கட்டுப்படுத்த முடியும். அதேமாதிரி ஒரு நிலைக்கு தகுந்த மாதிரி தான் தொந்தரவு செய்ய வேண்டும். அவரை கொலை செய்யும் அளவுக்கெல்லாம் அவர் போனதனால் ஒரு கடவுள் தோன்றி அந்த இரண்யனை கொலை செய்கிறார். அந்த கொலை என்பது முரட்டுத்தனம் அல்லவா? அப்போ அதுக்கு செவ்வாய் தானே காரகத்துவம். அப்போ அதை நம்ம கொண்டாடுகிறோம் இல்லையா? ஒரு கொலை, அதாவது ஒரு முரட்டுத்தனம், ஒரு கொடுமை, ஒரு
ஒரு கொத்தாக ஒருவரை கொள்வதை சில நேரங்களில் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் கொண்டாடுறோம். அப்போ செவ்வாயினுடைய அந்த கெடுகாரகத்துவமும் தேவை, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தேவை இல்லைங்களா? அப்போ செவ்வாயும் நம்முடைய நவகிரகங்கள் 9 இருக்குதுன்னு சொன்னோம்னா ஒவ்வொரு கோளினுடைய காரகத்துவம் ஒரு ஒரு சூழ்நிலைகளில் தேவைப்படுகிறது. ஆகவே ஒருவரை ஒருவர் இங்கே வந்து சளைத்தவர்கள் அல்ல. அப்போது செவ்வாய்க்கு வந்து நம்ம முரட்டுத்தனம் உள்ள கோள், குரூர குணம் கொண்ட கோள், தயவு தாட்சணியம் இல்லாத கோள், கல் நெஞ்ச கோள், இரக்கமற்ற கோள் அப்படின்னு நம்ம ரொம்ப தூற்றி பேசுகிறோம், ஜோதிடமும் சொல்லுகிறது. அப்போது இந்த மாதிரியான காரகத்துவம் மனித குலத்திற்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி ஞானிகள் அவரை முக்கால் பாபர் என்ற பட்டியலில் வைத்துள்ளார்கள். இப்போது இவர் கேதுவோடு சேருகிறார். நம்ம கேதுவை பற்றியும் பேசிட்டோம். கேது செம்பாம்புன்னு சொல்கிறோம், முழுமையாக மறைப்பதில்லைன்னு சொல்கிறோம். ஒரு வடி நான் ஒரு வார்த்தையை இங்கே பயன்படுத்தியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வார்த்தையை சிலர் பல வீடியோக்களில் ஜோதிடர்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்களான்னு எனக்கு தெரில. ஒரு வடிகட்டி கிரகம் அப்படின்னு நான் சொல்கிறேன் கேதுவை. அப்போது இந்த செவ்வாய் அவரோடு இணையும் போது அந்த குரூர குணம் அழிகிறது, முரட்டுத்தனம் அழிந்து இரக்கம் அங்கே ஊற்றெடுக்கிறது, முரட்டுத்தனமான வீரம் அழிந்து விவேகமான வீரம் அங்கே உருவாகிறது. அந்த கல் நெஞ்சம்னு சொன்னோம் இல்லைங்களா, இதெல்லாம் குறைந்து அங்கே காதல் அன்பு மலர்கிறது. அவ்வாறாக இவர் செவ்வாயானவர் இவரோடு இணையும் போது அந்த குரூர குணங்கள், அந்த அவருடைய கெட்ட காரகத்துவங்கள் அழிகிறது அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போது அதனால்தான் இதை நம்ம ஒரு சுபத்துவ அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்க, நீங்கள் பல நேரத்தில் சொல்லியிருக்கீங்க, ஒரு 2 கோள்கள் இணையும் போது ஒன்று சுபத்துவம் ஆகிறது என்று சொன்னால் அந்த சுபத்துவத்தை ஆக்கிவிட்டு அந்த கோளினுடைய பாபத்துவத்தை எடுத்துக்கொள்ளும்னு சொல்லியிருக்கீங்களே. இப்போ இங்கே என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த விதி உண்மைதான். இங்கு செவ்வாய் திசை மிக சிறப்பாக இருக்கும். அதுவும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு ஆட்சி பலம் மேசத்தில் ஆட்சி பெற்று அங்கு வந்து கேதுவோடு இணைந்திருக்கிறார்னு வச்சுக்கோங்க. அது எந்த இடமா இருக்கட்டும், மேசத்தில் ஆட்சி. சரியாக ஒரு காலேஜ் முடிக்கிற நேரத்துலையோ அந்த மாதிரி அந்த கரெக்டாக இந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய நிலையை சொல்ல வரேன். அப்போது இந்த செவ்வாயினுடைய திசை, அதாவது கேதுவோடு ஆட்சி பலம் பெற்ற செவ்வாய் கேதுவோடு இணைந்து செவ்வாயுடைய திசை நடப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நடக்கும்போது கண்டிப்பாக அவர் ஐபிஎஸ் இல்லை ஃபாரஸ்ட் சர்வீஸ் இல்லை காவல்துறையில் வேறு உயர் பதவிகள்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அது மாதிரியாக அவர் ஆகி சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுகிறார். அந்த சட்ட ஒழுங்கு குறையும் போது இவர் கல் நெஞ்சாக மாறுகிறார் அந்த இடத்தில். அதாவது நான் உங்களுக்கு அப்பயே சொன்னேன், கல் நெஞ்சு மனம் தேவை, எங்கு தேவை என்பதை தான் அந்த சூழ்நிலைகள் நிர்ணயிக்கிறதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த வகையில் ஒரு நல்ல சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய அதிகாரியாக வருகிறார். சரிங்க, இவரோடு இணையும்போது நல்ல அமைப்புன்னு சொல்லிட்டீங்க இல்லையா. ஒரு அரசியலில் இல்லை ஒரு ஆட்சி பணியெலாம் வர முடியாதா அப்படின்னா அதாவது ராஜயோகம், ராஜ்யம் அப்படின்னா தான் நம்ம வந்து ஆட்சின்னு சொல்கிறோம். அப்போது சூரியனும் சந்திரனும் தான் ராஜ கிரகங்களை தவிர, அதாவது கடகமும் சிம்மம், அதாவது சூரியன் சந்திரன் மற்றும் கடகம் சிம்மம், இந்த கோள்களில் இவங்க 2 பேரும் வலுத்திருக்கணும், பாவகங்களில் இவங்க வலுத்திருக்கணும். அதாவது கடகஸ்தானமும் சிம்மஸ்தானமும் வலுத்திருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஆட்சி பணி, நிர்வாகம், அரசியலில் கால் வச்சுவது இதெல்லாம் நடைபெறுகிறது. நாங்கள் பல ஜாதகங்களில் பார்த்த உண்மை. இதை ஆட்சியை குருவோ அல்லது சனியோ அல்லது செவ்வாயோ தருவதில்லை, இவர்கள் தான் தருகிறார்கள். சந்திரனும் சூரியனும் அல்லது இவர்கள் பலமிழந்திருந்தால் கூட அந்த ஸ்தானம் சிம்மஸ்தானம் தான் ஆட்சியை நிர்ணயிக்கக்கூடிய ஸ்தானம். அதுக்கு அடுத்தபடியாக கடகஸ்தானம். பல ஜாதகங்களில் அரசு பணியாளர்களாக இருக்கக்கூடிய, அதாவது உயர் கெஜெட்டட் ஆஃபீஸர் அல்லது அதையும் தாண்டி உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்மஸ்தானமும் கடகஸ்தானமும் இந்த 2 ஸ்தானங்களில் ஏதோ ஒரு ஸ்தானம் வலுத்திருக்கும்.
சிம்மஸ்தானம் வலுத்தால் நிர்வாக, அதாவது மக்களினுடைய குறைகளை கேட்டு நிவர்த்தி பண்ணக்கூடிய நிர்வாக எந்திரத்துக்கு வந்துடுறாங்க. கடகஸ்தானம் வலுத்திருந்தால் அரசு பணி தான், வேறு துறைகளாக இருப்பார்கள். நீங்கள் பல ஜாதகங்கள் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா சொல்கிறது கண்ணுக்கு முன்னாடி அவ்வளவு வெளிப்படையாக இருக்கும் அது. சரிங்களா? அப்போது இந்த அமைப்பு ராஜயோகத்தை தராதா என்றால் தராது. செவ்வாய் என்பவர் நம்ம என்ன சொல்லணும், இராணுவ அதிகாரி, ஒரு காவல்துறை அதிகாரின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ அவங்க என்ன பணி செய்கிறாங்க, நாட்டை பாதுகாக்கக்கூடியவர்கள். அதாவது ஒரு அரண்மனை இருக்கிறது, ஒரு தலைமைச் செயலகம்னு வச்சுக்குவோம், நம்ம அந்த காலத்துலேயே பேச வேண்டாம். இப்போ தலைமைச் செயலகம் இருக்குது, இல்லை பார்லிமெண்ட் இருக்குது. அங்கு உள்ளே இருப்பவர்கள் ஆட்சியாளர்கள், அவர்களை வெளியிலிருந்து பாதுகாக்கக்கூடியவர்கள் தான் காவலாளிகள். அதாவது அது நம்ம துணை இராணுவமாக இருக்கட்டும், இராணுவமாக இருக்கட்டும், அல்லது காவல்துறையாக இருக்கட்டும். அதுபோல் நாடு என்பது உள்ளே ஆட்சியாளர்கள் இருப்பார்கள். நாட்டினுடைய வாயில்களை, அதாவது பார்டர்ஸை பாதுகாக்கக்கூடியவர்கள் தான் இராணுவ வீரர்கள். அப்போது ஆட்சியாளர்களை, ஆட்சியை, சிம்மாசனத்தை பாதுகாக்கக்கூடியவர் தான் செவ்வாயை தவிர அங்கேயே போய் உட்காந்துக்கிறவர் செவ்வாய் கிடையாது. ஆக மொத்தத்தில் இந்த அமைப்பு ராஜயோகத்தை தருவதில்லை. ஆனால் ராஜயோகத்திற்கு சமமான, ராஜ்யத்திற்கு சமமான அல்லது சில நல்ல ஆட்சியாளர்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு வருகிறது. அப்போது இவர் பாதுகாத்தால் தான் அவர் திறமையாக ஆட்சி செய்ய முடியும். அப்போது சமமான பலன் தருமே தவிர நிர்வாகஸ்தராக இருக்க முடியாது என்று நாம் சொல்லுகிறோம். அப்போது செவ்வாயும் நம்முடைய ஞானக்காரகனாகிய கேதுவும் இணையும் போது அது ஒரு சுப அமைப்பு தான் என்று நாம் சொல்லிட்டோம். சரிங்க, செவ்வாய் திசை என்ன மாதிரி செயல்படும்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் கேது திசை என்ன பண்ணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஆட்சி பலம் பெற்ற அந்த செவ்வாயினுடைய அந்த கெடு பலன்களை, அதாவது கெடு காரகத்துவங்களை இவர் வாங்கி கொள்கிறார். கண்டிப்பாக இவருடைய திசையில் ஒரு 60% கெடுபலன்கள் இருக்கும் என்பதும் உண்மை. இதில் என்ன அப்படின்னா, ஒரு சூட்சம் அப்படின்னா, நம்ம ராகுவும் செவ்வாயும் இணையும் போது ஒரு வார்த்தை பேசணும். செவ்வாய் திசை நல்லா இருக்குங்க, ராகு திசை தான் கெடுபலன்கள் செய்யும், ராகு திசை வராமல் இருக்கிறது நல்லதுன்னு நம்ம சொன்னோம். ஆனால் செவ்வாய் திசை அடுத்து உடனே ராகு திசை வரும். அதனால் இதில் பாருங்கள், நம்முடைய ஞானிகள் அவ்வளவு சிறப்பாக, உண்மையாகவே சில நேரங்களில் புல்லரித்து போன தருணங்கள்லாம் இருக்குது எங்களுக்கு. நாங்கள் அந்த ஜோதிடத்தை ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து ஆராய்ச்சி பண்ணும்போது, அது ஏன் பாபத்துவம்னு சொல்கிறீங்க, ராகுவும் செவ்வாய் இணையிறது, செவ்வாய் தான் வந்து மறைகிறார் இல்லையா, அப்போது அது சுபாமிப்பு தானேலாம் சிலர் வாதாடுவாங்க. ஆனால் அப்போ இப்போ நான் எப்படி சொன்னேன், கேது திசை செவ்வாயினுடைய அந்த கெடு காரத்துவங்களை வாங்கி கேது திசை நல்லது கெடுதல் செய்யும், அங்கேயும் அதுபோல் அங்கேயும் ராகு திசை கெடுதல் செய்யும், வராமல் இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா. அந்த தசா நிலைகளை நம்ம வகுத்த ஞானிகள் செவ்வாய் திசைக்கு அடுத்து ராகு திசை வைத்திருக்கிறார்கள். செவ்வாய் திசை எதுவும் செய்யல, ராகு திசையில் மாட்டிக்குவோம். ஏன்னா அடுத்த திசை செவ்வாய் திசை 7 ஆண்டுகள் தான், அடுத்து 18 ஆண்டு காலம் ராகு திசை வரும். அதனால தான் அது பாபத்துவ அமைப்பு. பெரும்பகுதியான ஆண்டுகள் அந்த கெடுபலன்களை அனுபவிக்க நேரிடுகிறது. அதுபோல் செவ்வாய் திசை முடித்த உடனே ராகு திசை வருகிறது, தப்ப முடியாது அப்படின்றதுக்காக. ஆனால் இங்கே என்ன, இங்கே ஏன் சுபத்துவம்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் செவ்வாய் திசை அடுத்து ராகு மகா திசை 18 ஆண்டு காலம், அடுத்து குரு மகா திசை 16 ஆண்டு காலம், அடுத்து சனி மகா திசை 19 ஆண்டு காலம், அடுத்து புதன் மகா திசை 17 ஆண்டு காலம், அதுக்கடுத்து தான் கேது திசை வரும். அதாவது ஒருவனுக்கு இளமை காலத்தில், நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதுகிற நேரத்தில் செவ்வாய் திசை வருதுன்னா அவனுக்கு கண்டிப்பாக கேது திசை வராது, அவர் மரணித்து விடுவார். ஏன்னா கிட்டத்தட்ட 60-70 ஆண்டு காலம் இடைவெளி இருக்குது செவ்வாய் திசைக்கும் கேது திசைக்கும். இதை வைத்து தான் ஒருவேளை இந்த மாதிரி ஆட்சி பலம் பெற்ற செவ்வாயை கேது வந்துட்டு மறைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால், செவ்வாய் திசை வருதுன்னா மிக சூப்பராக இருக்கும், எந்த சந்தேகமும் இல்லை. கேது திசை நல்லா இருக்காது, ஆனால் அவர் வருவதே இல்லையே, அவருக்கு வர வாய்ப்பே இல்லை. அதை வைத்து இது பாருங்கள், இதெல்லாம் தான் ஜோதிடத்தினுடைய உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய விஷயம். பொதுவாக மேம்போக்காலாம் நாம் பலன் சொல்லக்கூடாது. ஆகவே ஆனால் ஒரு கெடுநிலையாக ஆரம்ப நிலையே வந்துட்டு கேது திசை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால், சில நிலைகளில் செவ்வாய் திசை வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. கேது திசை உதாரணத்துக்கு பிறக்கும்போது கேது திசை, அடுத்து 20 ஆண்டு காலம் சுக்கிர மகா திசை வரும், அடுத்து ஒரு 6 ஆண்டு காலம் சூரிய திசை வரும், அடுத்து 10 ஆண்டு காலம் சந்திர திசை வரும், அதுக்கடுத்து செவ்வாய் திசை வரும் இல்லைங்களா. அப்போது இப்படி வந்தாலும் செவ்வாய் திசை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்றதெல்லாம் கருத்தில் வைத்து தான் இவர்கள் வந்து இந்த மாதிரியாக
இந்த அமைப்பு நல்ல அமைப்பு, சுப அமைப்பு என்று சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறார்கள் ஞானிகள். ஆகவே எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த கேது செவ்வாயை மிக விரிவாக சில நிலைகளில் பல ஜோதிடர்களும் பயன்படுத்தாத சில வார்த்தைகளை அல்லது சில நிலைகளை நாம் இதில் பார்த்திருப்பதாக நான் நம்புகிறேன். ஓகேவா? அடுத்து இவ்வாறாக இணைந்து 12 பாவங்களிலும் அவர்கள் இருக்கும்போது எது மாதிரியான பலன்களை தருகிறது என்று பார்ப்போம். முதலாவதாக லக்ன பாவகம். லக்ன பாவகம் என்பது ஒரு மனிதனுடைய குணம், அங்க அசைவுகள், அவருடைய நடை உடை பாவனை, அதுபோல் அவர் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழுகிறார் என்பதையெல்லாம் சொல்லுவது இடம் இல்லைங்களா? அப்போ அந்த இடத்தில் இந்த அமைப்பு இருக்கும்போது இது சுப அமைப்புன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா? கோபம் கொள்ளக்கூடியவர் தான், ஆனால் அடிக்கடி கோபப்படக்கூடியவர் அல்ல, நல்ல விஷயத்திற்கு கோபக்கூடியவர் அல்ல, ஈகோ இருக்கவே இருக்காது. இவர் ஒரு நிர்வாக அதிகாரி, ஒரு டீம் லீடராகவோ இல்லை ஒரு விவசாயத்தில் வந்துட்டு இவர் ஒரு நம்ம விவசாயத்தில் கூட பார்த்தோம்னா ஒருத்தர் இருப்பார், அவருடைய ஃபாலோவர்ஸ் அப்படி ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஒரு தொழில் ஸ்தாபனம் நடத்தக்கூடியவராகவோ யாராக இருந்தாலும் இவர் தலைமை வகித்தால் அந்த குழுவினுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா ஈகோவே இருக்காது, அனைவருக்கும் அந்த வாய்ப்பை தருவார். யாரையும் வந்துட்டு பாரபட்சமாகவோ பார்க்க மாட்டார். அதே போல் அந்த ஒவ்வொருவருடைய பர்சனலையும் கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரியான உதவிகளையும் இவர் செய்யக்கூடிய நபராக இருப்பார். அப்படி செய்யக்கூடியவர்கள் இந்த அமைப்பில் இருப்பார்கள் என்பதை நம்ம எடுத்துக்கலாம். சொந்த காலில் நிற்பார். மற்றவரிடம் உதவி கேட்பதே இவருக்கு ஒரு கூச்ச சுபாவமாக இருக்கும். உதவியே கேட்க மாட்டார். ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். ஒரு 5 கிலோமீட்டர் இவருடைய வீடு இருக்குது. இவர் இங்கே ஏதோ ஒரு வேலையை வந்திருக்காரு, பைக்கில் வந்திருக்காரு, பணம் கொண்டு வரல, ஏதோ சரி பைக்கில் வந்தோம் போயிடலான்னு வந்திருக்காரு. திடீர்னு பைக் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு. பஸ்ஸில் போகிறதுக்கும் பணம் இல்லை. இப்போ யாருன்னா வாங்கினா தான் அந்த இடத்துக்கு நம்ம போயிட முடியும். அதுக்கப்புறம் நம்ம அந்த வண்டி ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் அந்த 5 கிலோமீட்டர் நடந்தே போயிடுவார். ஏன்னா அவருக்கு வீரமும் இருக்குது, உத்வேகமும் இருக்குது, அந்த யாரிடமும் உதவி கேட்கக்கூடாதுன்ற அந்த ஒரு எண்ணமும் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி நபரை இந்த அமைப்பு லக்னத்தில் இருக்கும்போது உருவாக்குகிறது. அடுத்தபடியாக 2ஆம் இடம். 2ஆம் இடம் என்பது நம்ம பொதுவாக குடும்பஸ்தானம்னு சொல்கிறோம், வருவாய் பணபரஸ்தானத்தை சொல்கிறோம், வாக்குஸ்தானத்தை சொல்கிறோம். வாக்கு என்பது ஒரு மனிதனுக்கு இன்பத்தை தர வேண்டியது தான் பேச்சு. இன்பத்தை தராமல் அவருடைய மனதை புண்படுத்துகிறது என்றால் அது பேச்சே அல்ல, அவர் ஊமையாக இருப்பதே மேல் என்பது நம்ம ஞானிகள் சொல்கிறாங்க. அப்போ இந்த அமைப்பு கனிவான பேச்சு, அன்பான பேச்சு, எல்லோரையும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு பேச்சாக இருக்கும். சரிப்பா, தோல்வி அடைஞ்சிச்சா நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய பேச்சாக இருக்கும். நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், ஒருத்தர் தோல்வி அடைந்தால் சிலர் தான் போய் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சிலர் அவனை புண்படுத்தி காயப்படுத்தி மறுபடியும் தோல்விக்கு காரணமாயிடுவாங்க. அப்போ அந்த அப்ரிஷியேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த அமைப்பு 2ஆம் இடத்தில் இருப்பதை நம்ம பார்க்கலாம். இப்போ பேச்சு பார்த்துட்டோம், எல்லாரிடத்திலும் நல்ல கனிவான பேச்சு இருக்கும். அப்போ இவரிடம் எல்லாரும் கனிவாக பேசுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு அன்பு மலர்கிறது. அடுத்த குடும்பம் செவ்வாய் தனித்திருந்துன்னு வச்சுக்கோங்களேன், கடுமையான வாக்குவாதம் தான். சின்ன பிரச்சனை கூட கடுமையான வாக்குவாதம் தான். ஒரு போர் பூமியாக இருக்குன்றதெல்லாம் செவ்வாயும் ராகும் இணையும் போது இருந்ததுன்னு சொன்னோம். இங்கே அப்படி எதிர்ப்பதம், கனிவான பேச்சு, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, சகிப்புத்தன்மை இருக்கும். பிள்ளைகள் தவறு செய்கிறார்களா, அவரை கண்டிக்கும் விதத்தில் கண்டிப்பார்கள், கடுமையாக இருக்காது, அன்பாகவே கண்டிப்பார்கள். அப்போ குடும்பம் ஒரு ஆனந்தமயமாக ஒரு சொர்க்க பூமியாக இருக்கும். அடுத்ததாக பணபரம், வருவாய் வழிகள். இந்த அமைப்பு இருப்பவர்கள் சேமிப்பார்கள், சேமிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். வருவாய் வழிகளும் வலுவாக இருக்கும். அவ்வப்போது சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண மாத வருவாய்க்காரர்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு கூலி வேலை செய்கிறவர்களாக இருக்கட்டும், சாதாரணமாக சம்பாதிப்பாங்க, அதுக்கான உண்டான செலவு பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு எமர்ஜென்சி காலத்தில் பார்த்திங்கன்னா பணம் இருக்காது, கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை வந்துடும். ஆனால் இவர்கள் சேமிப்புத்தன்மை அதிகமாக இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? அதனால் எங்கேயாவது வச்சுருப்பாங்க, ஏதோ ஒரு சீட்டு போட்டு வைக்கிறதோ இல்லை ஒரு சிறு சேமிப்பு திட்டங்களில் சேர்த்து வைக்கிறதோ எதேச்சும் ஆரம்பிச்சிருப்பாங்க. எதுக்காகவும் பிளான் பண்ணி ஆரம்பிக்க மாட்டாங்க. ஆனால் சரியான இடத்தில் அந்த பணம் அவர்களுக்கு உதவும். ஆகவே இந்த அமைப்புகளை தருவது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் கேது இணைவு. அடுத்து 3ஆம் இடம். 3ஆம் இடம் என்பது சகோதரஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போது நல்ல சகோதரர்களை, இளைய சகோதரர்கள், 3ஆம் இடம் வந்து இளைய சகோதரரை குறிக்கும். அண்ணனாக இருந்தால் நல்ல வலுவான தம்பிகள், தோளுக்கு தோல் கொடுக்கக்கூடிய தம்பிகள்,
தம்பியுடையான் படைக்கஞ்சான்னு கூட சொல்லுவாங்க சில நேரங்கள் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது நல்ல தம்பிகளை தருவார். அது தங்கச்சியாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, நல்ல உடன்பிறப்புகளை தருகிறார். இந்த அமைப்பு இருக்கிறவர்கள் பெறுகிறார்கள். தருகிறார் என்பதோடு இந்த அமைப்புள்ளவர்களுக்கு அப்படி அமைகிறது. தங்கச்சி ஆனாலும் தன்னுடைய சொல் பேச்சை கேட்டு நடப்பவர்களாக இருப்பார்கள். அதுபோல் இவருக்கு ஒன்றென்றால் அவர் துடிப்பார், அவருக்கு ஒன்றென்றால் இவர் துடிப்பார். அதாவது தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். இது உண்மைதான். ஆனால் பல குடும்பங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பொறாமை சூழ்ந்திருக்கும். அதுபோல் ஒரு சொத்து பிரிவு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் மிகப்பெரிய சண்டை வெட்டு குத்தலாம் நடக்கும். ஒரு சின்ன ஒரு 2 பிட் இடம் தான் இருக்கும், ஒரு 2 இன்ச்சு இடம் தான் இருக்கும். இதுக்காகவே வெட்டு குத்து நடக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே பரஸ்பரம் எப்பா நீ சரி இதை எடுத்துக்கப்பா, உனக்கு வேணுமா நீ எடுத்துக்க, அவரும் வேணுக்கா நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ கடைசியில் வந்தவங்களுக்கு தான் பிரச்சனை ஆயிரும், யாருக்கு அதை கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு. அந்த அளவிற்கு ஒரு பரஸ்பரமாக இருப்பார்கள். அதுபோல் இந்த மாதிரி அமைப்பை கொண்ட ஒரு பெண் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த அமைப்பை கொண்ட அண்ணன் வாய்க்கப்பெற்றால் அதுபோல் பாக்கியசாலி அந்த பெண் யாருமே இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், சீர்வரிசையாக இருக்கட்டும், தீபாவளி பொங்கலுக்கு அந்த சீராக இருக்கட்டும், இல்லை திருமணம் பண்ணி கொடுக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், மிகப்பெரிய பாக்கியசாலி. இவர் செய்வது போல எவருமே செய்ய முடியாது. அந்த அளவிற்கு தன் தங்கைக்கோ தம்பிக்கோ அவ்வளவு பாசமாக தனக்கு இல்லைன்னா கூட அவங்களுக்கு தரக்கூடிய அமைப்பை இது தருகிறது. ஆக மொத்தத்தில் சகோதர பலம் இங்கு உண்டு. அதே போல் இந்த இடம் முரட்டு பிடிவாதத்தை குறிக்கும். தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, அது அலுவலகமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பொது இடமாக இருந்தாலும் சரி, அப்படி ஆர்கியூ பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. இங்கே அப்படி அல்ல. தேவையில்லாத மூர்க்கத்தனமான விவாதத்தை தவிர்த்து விடுவார்கள். அதுபோல் இது ஒரு தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லுவோம். தைரியம் இருக்கும், ஆனால் அதே சமயத்தில் ஒரு பயமும் இருக்கும். தன் வாழ்க்கையை எண்ணி அல்லது தம் குடும்பத்தை எண்ணி ஒரு பயம் இருக்கும். அப்போது என்னென்னா, சில நேரங்களில் நம்ம சில விஷயங்களுக்கு போகக்கூடாதுன்னு ஒதுங்கி வந்துடுவோம் இல்லையா, அந்த எண்ணத்தை இது கொடுக்கறது. அதே போல் வேகம், நம்ம சொன்ன முரட்டுத்தனமான வேகம், முன்னாடி யோசிக்காத ஒரு வேகம்னு சொன்னோம். இங்கே விவேகமான வேகம் இருக்கும். இவர்களுக்கும் அந்த கோபம் வரும், எங்கே வருமோ அங்கே வரும் இல்லைங்களா. அப்போ 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அவ்வாறாக 4ஆம் இடம் என்பது தாய் ஸ்தானத்தை குறிக்கும் இல்லைங்களா. சில நேரங்களில் கடுமையான இல்லை நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய தாயாரெலாம் அமைகிறத நம்ம பார்ப்போம். இங்கு அப்படி அல்ல. அன்பான, பணிவான, பரிவான ஒரு தாய். அதுவும் இதில் சில நேரங்களில் அன்பான தாய் இருப்பார், ஆனால் இவங்க பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அந்த அரவணைப்பு கிடைக்காமல் இருக்கும். அதெல்லாம் கிடையாது. தாயினுடைய அரவணைப்பு எத்தனை நாட்களுக்கு தேவைப்படுகிறது என்பதும் ஒரு விதி இருக்குது இல்லைங்களா. இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் உணவுக்கு தாயை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய மனித குணம் நம்ம இல்லைங்களா. அப்போது ஒரு 5 வயது வரை தாய் தான், மற்றவருடைய யாரும் இல்லை என்றாலும் தாய் இருந்தால் வாழ்ந்துவிடும். இன்னும் குறிப்பாக சொன்னால் அந்த பால் குணம் மறக்கும் வரை 1.5 வயது 2 வயது. அதுக்கடுத்து பார்த்தோம்னாலும் அவங்களுக்கு கண் கொச்சி பாம்பாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் தாய் தான். அடுத்த நிலை கூட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில நம்ம ஜென்ரலாக நம்ம சமூகத்தை சொல்கிற ஒரு மாதம் இருக்கும். ஒரு குழந்தை தகப்பன் இல்லை என்றால் கூட தாய் இருந்தால் நல்லபடியாக பிழைத்து கொள்ளும்னு சொல்லுவாங்க. ஏன்னா தாய்க்கு பிள்ளையை காட்டிலும் சுயநலம் எதுவுமே கிடையாது. அது தாய் மனமே அப்படி தான். ஆனால் ஒரு தந்தை மட்டும் இருக்காருன்னா அவருடைய சுயநலத்துக்காக எப்படினாலே அவர் மாறிக்குவார். குழந்தைய கண்டுக்காமல் போயிடுறவங்களும் பார்த்துருக்கோம். அப்போ தாய்க்கு எவ்வளோ முக்கியத்துவம் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னால், தாய் கண்டிப்பாக அந்த குழந்தை திருமணமாகும் வரை, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, திருமணமாகும் வரை தாயினுடைய முக்கியத்துவம் ரொம்ப 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 அதிகம் தேவை. அப்போது இந்த 4ஆம் ஸ்தானம் அந்த தாயை குறிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போது அந்த இந்த அமைப்பு நம்முடைய கேது செவ்வாய் இணைந்து அந்த இடத்துல இருந்தால் நீடித்த நிலையான அன்பான பண்பான அரவணைப்பு மிக்க தாய் அமையப்பெறுகிறாள். அதுபோல் தாய்க்கும் எந்த உடல்நிலை கோளாறும் வராது, நம்மோடு நீடித்து இருப்பார் அப்படின்றத நம்ம இந்த இதில் சொல்கிறோம். முழு ஆயுளை பெற்ற தாயாக இருக்கிறார் என்பதையும் நாம் சொல்கிறோம். செவ்வாய் திசையில் எதுவும் வராது, கேது திசையில் சில உடல்நிலை கோளாறுகள் போகும்.
அதே மாதிரி உயர்கல்வி, தரமான ஒரு கல்லூரியோ பள்ளியிலையோ சேர்ந்து தரமான கல்வியை பெறக்கூடிய நிலைகளை இது உருவாக்குகிறது. நல்ல கல்வி உண்டு. அடுத்து சொத்து, அசையும் அசையா சொத்தில் சொல்கிறோம். குறிப்பாக தாய் வழி சொத்து அதிகமாக வரும். சில நிலைகளில் வந்துட்டு ஆண் பிள்ளை பெறாத குடும்பத்தில் பிறந்த பெண் பிள்ளை கட்டி கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும் இல்லைங்களா. அப்போ இந்த பெண்மணிக்கு பிறந்த ஆண் பிள்ளைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த தாய்க்கு சேரக்கூடிய சொத்து இவருக்கு தானே. இப்போ அந்த வகையில் தாய் வழியில் மிகப்பெரிய ஆதாயம் உண்டு. தாய் வழி சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் இது தருகிறது. அல்லது நாமளே சம்பாதி சொத்து வாங்குகிறோம், அதிலும் எந்த சிக்கலும் இல்லாமல் சொத்து சேர்க்கை உண்டு. கட்டிடமாக இருக்கட்டும் நிலமாக இருக்கட்டும் நமக்கு உண்டு. அதுபோல் வண்டி வாகனம், இந்த செவ்வாய் திசை நடக்கும்போது அதாவது லேட்டஸ்ட் மாடல் கார் பைக் எல்லாம் வாங்கி குவிக்கக்கூடிய தருணங்களை இந்த அமைப்பு தருகிறது. விமானங்களில் பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை தருகிறது. வண்டி வாகனங்களால் நல்லதும் நடக்குது. அதாவது சிலர்கள் இதே தொழிலாக வைத்திருப்பவர்களுக்கு இந்த வண்டி வாகனங்களால் நன்மையும் நடக்கிறது. இது 4ஆம் இடத்தில் இருப்பதற்கான இந்த சுப அமைப்பு. அடுத்து 5ஆம் பாவத்திற்கு வந்தோம் அப்படின்னா, 5ஆம் பாவகம்ன்றது புத்திரஸ்தானம்னு சொல்கிறோம். நல் புத்திரர்கள் வாய்க்கப்படுகிறார்கள். எல்லோருக்கும் புத்திரர்கள் அதாவதுங்க, ஆண் பெண் இணைந்து ஒரு குழந்தை உருவாக்குறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது இயற்கை விதி. சிலருக்கு குழந்தை பிரச்சனை இருக்கும், அதை விட்டுருங்க. நான் சொல்கிறது 99% ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து குழந்தை பிறப்பது ஒரு சாதனை அல்ல. இதெல்லாம் சில நேரங்கள் நம்ம பர்த்டேயோடைய பெரிய செலிப்ரேஷன் பண்ணுறோம், இல்லை குழந்தை பிறந்தா அது ஒரு இதாக கொண்டாடுறோம். ஒரு ஆண் பெண் இணைந்து குழந்தை பிறப்புன்றது எந்த உயிரினமும் செய்யக்கூடிய விஷயந்தான். ஆனால் பிறக்கும் பிள்ளை நல்ல பிள்ளைகளா, பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளான்றதை காட்டிலும் சமூகத்திற்கும் அவர் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஒழுக்கம் இருக்கணும், நல்ல எண்ணம் இருக்கணும், இரக்க குணம் இருக்கணும், மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய எண்ணமெல்லாம் இருக்கணும் இல்லைங்களா. அப்போ நற்புத்திர சந்தானம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நற்புத்திரம் வாய்க்கப்பெறட்டும் அப்படிலாம் அந்த ஆசீர்வாதங்கள் பார்த்துருக்குறோம். அது என்ன, அதான் புத்திர பாக்கியம் ஓகே, புத்திரம் பிறக்கட்டும்னு சொன்னால் ஓகே. அது என்ன நற்புத்திரம் அப்படின்னா நல்ல பிள்ளைகள் வாய்க்கப்பெற வேண்டும். இந்த அமைப்பு நல்ல பிள்ளைகளை தருகிறது. பிள்ளைகள் எந்த பிரச்சனையுமே இருக்காது. அவர்களுக்கு செய்யக்கூடிய தொழிலாளியோ அல்லது செய்யக்கூடிய வீர தீரங்களாலேயோ பெற்றோர்கள் புகழப்படுவார்கள். இந்த பிள்ளையை பெற்றவங்க பாக்கியசாலிகள், நல்லவர்கள் எல்லாம் மற்றவர்கள் சொல்ல நாம் கேட்கக்கூடிய நிலைகளை இது உருவாக்குகிறது. அதுபோல் 5ஆம் இடம் பூர்வ ஜென்மஸ்தானம்னு சொல்கிறோம். பூர்வ ஜென்மத்தினுடைய பலன்களை தருவதுன்னு சொல்கிறோம். அப்போ புண்ணியத்தினுடைய பலனை வலுவாக செய்யும். எந்த ஒரு உயிரினம் இருந்தாலும் அவர்களுக்கு பாவ புண்ணியம் என்பது உண்டு. ஒரு உயிர் பிறந்து கொண்டே இருக்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ எண்டு கார்டே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கரெக்டுங்களா. எப்போ எண்டு கார்டு வரும்? ஒரு உயிர் என்பது ஒரு ஆன்மா. கரெக்டுங்களா. ஒரு ஆன்மா இருக்கிறது. அந்த ஆன்மா ஒரு மனிதனில் புகுத்தப்படுகிறது. அந்த மனிதன் வாழும் வரை அந்த ஆன்மா அந்த மனித உயிரில், அந்த உடம்பில், உயிர்னு சொல்லக்கூடாது, உடம்பில் இருக்கிறது. அந்த உயிர் பிரிந்து அது பிணமாகிறது. பிறகு அந்த உயிர், அந்த ஆன்மா மீண்டும் அந்த பாவ புண்ணியத்தின் கணக்கை அனுபவிக்க இன்னொரு அதாவது உயிரினங்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா. நாய் இருக்கிறது, பறவைகள் இருக்கிறது, விலங்கினங்கள் இருக்கிறது, ஊர்வன, பரப்பனை நிறைய இருக்குது. அதில் ஒவ்வொன்றாக புகுத்தப்பட்டு மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கிறது. ஏன் எடுக்கிறது? இப்போ மனிதனாக பிறந்தோம், அதோடு முடிச்சுக்கலாம் இல்லையா. ஆண்டவனை போய் அந்த ஆன்மா சேர்ந்து விட வேண்டியது தானே. ஏன் பிறக்கிறது அப்படின்னு சொன்னால், மனிதனுக்கு சொந்தம் நாம் நினைக்கிறோம் வண்டி, நிலம், பலம்னு சொல்கிறோம். மனிதன் இல்லை, எந்த ஒரு ஆன்மாவிற்கும் சொந்தம் பாவம், புண்ணியம். 2 மூட்டைகளை அது சுமந்து கொண்டிருக்கிறது. எப்போ அந்த பிறவி முடிகிறது? பாவ மூட்டை முழுமையாக அதன் கையை விட்டு போகும்போது. அதாவது 2 அக்கௌண்ட் இருக்குங்க, புண்ணிய அக்கௌண்ட்டு, பாவ அக்கௌண்ட்டு. அந்த பாவ அக்கௌண்ட்டு எப்போ 0 ஆகுதோ, நில் ஆகுதோ, அப்போ அது பிறவி எடுக்க தேவையில்லை, ஆண்டவனை சேர்கிறது. இவ்வளோ தான் கான்செப்ட். அதனால தான் சொல்லுகிறார்கள். இப்போ நம்ம மனிதர்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, லைஃப் இஸ் வெரி ஷார்ட், ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்கிறோம். அது லைஃப் இஸ் வெரி ஷார்ட்ன்றது ஓகே. அடுத்து ஹாப்பியாக இருக்கின்ற பாயிண்ட்டுக்கு வரேன். கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கணும். புண்ணியத்தை சேர்த்து ஹாப்பியாக இருக்க வேண்டும். அதனுடைய தத்துவம் என்னென்னா,
இந்த மனித குணம், இந்த மனிதம் மட்டும்தான் எதையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடியது. எது பாவம் எது புண்ணியம் என்று கண்டிப்பாக தெரியும். ஆனால் தெரியாத மாதிரி நடிக்கிறோம். பாவ புண்ணியம் கண்டிப்பாக நமக்கு தெரியும். அப்போது அந்த குறைந்த வாழ்நாளில் இதை ஒரு நிலையான வாழ்க்கையை நாம் நினச்சிக்கிறோம். அந்த இது நம்ம பல வருடங்கள் நாங்கள் பூமியில் நிலைச்சு வாழ போகிறோம், பல லட்சக்கணக்கான வருஷம் நினைக்கிறோம். கண்டிப்பாக இல்லை. நாளை இருப்போம் என்றே நமக்கு தெரியாது. அவ்வளோ ஒரு நிலையில்லாத ஒரு வாழ்க்கை இது. அப்போது வாழ்க்கை, ஒரு மனித வாழ்க்கை மிக மிக குறுகியது. அதில் புண்ணியத்தை சேர்த்து இந்த ஆன்மா சுமந்திருக்கக்கூடிய பாவத்தை குறைத்து கொள்ளுங்கள். பாவம் குறையாது, அது அனுபவிச்சு தான் ஆகணும். புண்ணிய கணக்கை அதிகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறதனுடைய தத்துவம் தான் வாழ்க்கை மிக குறுகியது, சந்தோஷமாகவும் இருங்கள், புண்ணியத்தையும் சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது அந்த 5ஆம் இடத்தில் இந்த அமைப்பு இருக்கும்போது நாம் புண்ணியம் செய்திருக்கிறோம் என்று வைத்துக்கொள்ள வேண்டியது தான். மிகப்பெரிய நன்மைகளை அந்த புண்ணியத்தின் வாயிலாக இந்த இருவரும் தருகிறார்கள் அப்போ நம்ம சொல்கிறோம். அது அந்த புண்ணியம் செஞ்சாலே யோகம் உண்டு, கரெக்டுங்களா? லக்கு உண்டு. அப்போ அந்த யோகமும் வலுப்பெறுகிறது. அடுத்து 6ஆம் இடத்துக்கு வரும்போது இந்த அமைப்பு நன்மையும் செய்வதில்லை, தீமையும் செய்வதில்லை, நியூட்ரலாக இருந்துடும். அதுவே என்ன கேட்டால் பல ஜாதகங்கள் நம்ம சொல்லுவோம், இந்த கோள் எனக்கு நன்மை செய்கிறதெல்லாம் கேட்பாங்க. நான் அவங்களுக்கு சொன்ன விளக்கம் என்னென்னா, எந்த ஒரு கோளுங்க நன்மையும் செய்யாமல் தீமையும் செய்யாமல் நியூட்ரலாக இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னு சொன்னால், நீங்கள் சூரியன் சந்திரனை தவிர்த்து அவங்க ஒரே ஆதிபத்தியத்தை கொண்டவர்கள் இல்லைங்களா? மற்ற அதே மாதிரி ராகுக்கு எதுவும் விட்டுருங்க, மீதி அதனால தான் அந்த பஞ்சமகா புருஷர்கள்னு சொல்கிறவங்கள அந்த 5 பேருங்க கண்டிப்பாக 2 ஸ்தானமே நல்ல ஆதிபத்தியமாக அமையவே அமையாது. நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு கடகலக்கணத்தை எடுங்க, குருவுக்காக சொல்கிறதுக்காக சொல்கிறேன் நான். கடகலக்கணத்தை எடுத்திங்கன்னா அவர் பெருங்கோணாதிபதி, 9க்குடையவர். அதே போல் 6க்குடையவர் அவர் தானே. அப்போ அவர் கடகத்திலே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, உச்சம், யாரோடையும் சேரலை, தனித்து உச்சமாக இருக்கார். அப்படின்னா 16 ஆண்டு கால திசையில் 8 ஆண்டு காலம் அவரை உயர்த்துவார். 8 ஆண்டு காலம் உடல் பிணி, நோய், எதிரி, கடன் கொடுத்து அவரை சின்னாபனமாக்குவார்ல, அதுவும் ஒன்று தானே. ஒரு கோள் வலுத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த கோளுக்குரிய ஆதிபத்திய பலனையும் வலுவாக செய்வார்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ எப்படி அது நம்ம குருவை நல்லவர்னு சொல்லிட முடியும்? அப்போது எந்த ஒரு கோளும் நன்மையும் செய்ய தேவையில்லை, தீமையும் செய்ய தேவையில்லை, நடுநிலையாக இருந்தாலே போதும். அப்போ அந்த வகையில் இந்த 6ஆம் இடத்தில் இருக்கும்போது இவர் நடுநிலையாக செயல்படுகிறார்கள். யோக பங்கமோ அல்லது பலம் இழந்ததுன்னெலாம் சொல்ல தேவையில்லை, இங்கே எதுவும் செய்ய மாட்டார்கள், அவ்வளவுதான். அடுத்து 7ஆம் இடத்தில் இருக்கும்போது இதை பார்த்தவொடனே சிலர் சொல்லுவாங்க, செவ்வாயும் அசுபர், 7க்குடைய 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது பொதுவாக தோஷம்னு சொல்லிட்டோம். கேதுவும் 3/4 பங்கு பாப்பர்னு சொல்லுவோம், செவ்வாய் போல கேதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? செவ்வாய் கணிக்கும்போது இது தோஷம்னு சொல்லிடுவாங்க. ஆனால் உண்மையே சொன்னால் டக்குன்னு கல்யாணம் ஆயிரும், விரைவில் திருமணம், மனம் ஒத்த அருமையான தம்பதிகளாக இருப்பார்கள். இவங்க மாதிரி நம்ம வாழ்ந்தா கணவன் மனைவின்னா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு குட் ஃபேர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, நல்ல இணையர், பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நல்ல. அதுவும் போல் எப்படி இருப்பார்கள்? சரி, என்னென்னா கணவன் மனைவி அப்படின்றவங்க மனதாலும் உடலாலும் திருப்தி காணக்கூடியவர்கள், கரெக்டுங்களா? இதுதான் அந்த கல்யாண பந்தத்தினுடைய தாத்பரியமே அதுதானே. இருவரினுடைய உடல் சுகத்தில் திருப்தி காண வேண்டும், மனதளவிலும் திருப்தி காண வேண்டும். உடல் சுகம் உள்ள சுகம் இரண்டும் கிடைக்க பெற்று அவங்க வாழ வேண்டும்னு சொல்கிறோம். இதுவே நல்லறம்னு சொல்கிறோம். இல்லறம் நல்லறம்னு சொன்னதே அதுதான். அப்போது இவங்க முகத்தை, இப்போ அந்த வாழ்க்கை துணை இருக்கிறாங்க, அவங்களுடைய பார்ட்னர் முகத்தை வைத்தே இவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் என்ன பிரச்சனை, என்ன அவருக்கு தேவை, தண்ணி வேணுமா, சாப்பாடு வேணுமா, அப்படி இல்லை. அதே மாதிரி இவங்க ஆஃபீஸ் ஒரு மாத சம்பளக்காரராக இருக்கார், ஆஃபீஸ் கிளம்புறாரு அப்படின்போது எல்லாத்தையும் மறந்துட்டு போய் நிற்பார். ஆனால் நம்ம பின்னாடி கொண்டு போய் நிற்கலாம், அவருக்கு என்ன தேவைன்றது நமக்கு தெரியும். அதுபோலவே அவருக்கும் இந்த அம்மாவுக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தெரியும். ஆஃபீஸ் விட்டு வரும்போது என்னென்ன தேவை, என்னென்ன இவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னென்ன தேவை அப்படின்றத சரியாக வாங்கி கொண்டு போய் விடுவார்கள். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணையை இது தருகிறது. சில கெடு அமைப்புகளில் இந்த இடத்தில் சனியோ அல்லது சனியினுடைய பார்வையோ இங்கு சேரும்போது இந்த அமைப்பு பங்கமாகி அது வேறு நிலையாக செயல்படுகிறது. நாம் பேசுகிறதெல்லாம் இவங்க 2 பேர் மட்டும் அங்கே இருக்காங்க, அப்போ என்ன பலன்றதை மட்டும் தான் நம்ம பேசிகிட்ருக்குறோம். அதே மாதிரி நல்ல நண்பர்கள், உயிர் கொடுப்பான் தோழன் சொல்கிறோம் இல்லைங்களா?
அந்த அளவிற்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். எல்லா ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலும் முன் வரிசையில் வந்து சொந்தக்காரர்கள், அதாவது அங்காளி பங்காளி மாமன் மைத்துனனை விட முன் வரிசையில் வந்து நிற்பவர்கள், அந்த முன் வரிசையில் வந்து நிற்கக்கூடிய நண்பர்களை பெற்றவர்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும். இந்த அமைப்பு இருப்பவர்களுக்கு அந்த அமைப்பும் நடக்கிறது. அதே மாதிரி கூட்டுத் தொழில் இவங்களுக்கு கைவரப்பெறுகிறது. விட்டு கொடுத்து போகக்கூடிய சகிப்புத்தன்மை கொண்டவர்களாக இருப்பதால் கூட்டுத் தொழிலும் இவர்களுக்கு கை கொடுக்கிறது. அடுத்ததாக 8ஆம் இடம். 8ஆம் இடம்னா என்ன சொல்கிறோம்? மறைவுஸ்தானம்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா? அங்கேயும் இவர்கள் நடுநிலையாக இருப்பார்கள். ஆனால் அதே சமயம் தரித்திரம் இல்லை. வெளிநாட்டு பயண யோகங்களை தருகிறார்கள். நல்ல ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பாகவும், திடீர் அதிர்ஷ்டம், அதாவது எதிர்பார்க்காத திடீர் அதிர்ஷ்டத்தை இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேதுவோ செவ்வாயோ கேது தந்தால் அது சட்டவிரோதமாக இருக்கும். செவ்வாய் தந்தால் அது சுப அமைப்பாக சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கும். காரணம், இவருடைய காரகத்துவத்தை அவர் வாங்கிக் கொள்வதால். 9ஆம் இடம் என்று வந்தால் தந்தை நல்ல தந்தை, அரவணைப்பான தந்தை, தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தந்தை, அதுபோல் தன்னுடைய சந்ததிகள் வரை சொத்து சேர்த்து வைத்து இருக்கக்கூடிய தந்தை, அந்த மாதிரி தந்தையை பெறுகிறார்கள். கண்டிப்புடனும் கூடிய தந்தை. அதே போல் நாம் பல இடங்களில் நான் பல ஜாதகங்களை பார்க்கும்போது குழந்தைகளுடைய ஜாதகம் பார்த்து சொல்லியிருக்கோம். அப்போ நான் சொல்லக்கூடியது ஒன்று தான். ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு தர வேண்டியது 2 மட்டுமே. அது என்ன 2? அவர்களுக்கு நாம் ஒழுக்கத்தை மட்டுமே கற்றுத்தர வேண்டும். ஒழுக்கத்தில் எல்லாம் வந்துடுது. உதவும் குணம், இரக்க குணம் எல்லாம் அதிலே வந்துடும். ஒழுக்கத்தை தர வேண்டுங்க. அடுத்து அவர்களுக்கு புண்ணியத்தை சேர்த்து வைத்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லுவேன். 2 தான் சொல்லுவேன். அவங்களுக்கு சொத்து சேர்க்கறதை பற்றிலாம் பேசவே மாட்டேன். ஏன்னா அவன் படித்து அவங்க பொண்ணோ பையனோ படித்து அவங்க முன்னேறிக்கிறாங்க. அவர்களுக்கு நாம் தருவது 2 தான், ஒழுக்கம், புண்ணியம். அதை தந்தோம் அப்படின்னு சொன்னாலே அவர்கள் கண்டிப்பாக நல்லாக இருப்பார்கள். பலருக்கு நல்லவர்களாகவும் இருப்பார்கள். பலருடைய வாழ்க்கைக்கு படிக்கட்டுகளாகவும் இருப்பார்கள். அப்போது அந்த ஒழுக்கத்தை கற்பிக்கக்கூடிய தந்தையாக இருப்பார். புண்ணியத்தை பிள்ளைகளுக்கு சேர்த்து வைத்த தந்தையாக இருப்பார். அதுபோல் தந்தையின் போது பூர்வீக சொத்து வந்துடுது இல்லைங்களா? அப்போ அந்த பூர்வீக சொத்தை அனுபவிக்கக்கூடிய நபராக இந்த ஜாதகர், இந்த அமைப்பை பெற்றவர் இருப்பார். அதுவும் அந்த தந்தை என்ன பண்ணியிருப்பார்னா, பெர்ஃபெக்டாக யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிற்காலத்தில் பிள்ளைகள் அந்த சொத்து பிரச்சனையில் சொத்தில் வந்துட்டு வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடாத அளவிற்கு பெர்ஃபெக்டாக டாக்குமெண்ட்லாம் வச்சுட்டு போகக்கூடிய தந்தையாக இருப்பார். அதே போல் நல்ல லாபம், சமூகத்தில் புகழ், கீர்த்தி, அந்தஸ்து என்றெல்லாம் சிறப்பாக இந்த அமைப்பு தருகிறது. 9ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு. அடுத்து 10ஆம் இடம். தொழிலில் கோடிகட்டி பார்ப்பார்கள். அது வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி. அதாவது இதில் என்னென்னா, கோடிகட்டி பார்ப்பார்கள் என்றால் லாபத்தில் அல்ல. லாபம் அது வேறு. நம்ம சொன்னோம் 10ஆம் இடத்தில் இந்த அமைப்பு இருந்தால் கலப்பட பொருட்களை விற்பவர்கள், அல்லது உணவுப் பொருள் தயாரிப்பவராக இருந்தால் மக்களுடைய வாடிக்கையாளர்களுடைய ஆரோக்கியத்தை கருத்தில் கொள்ளாமல் லாப நோக்கில் செயல்படுவார்கள்லாம் சொன்னோம். இங்கே அப்படி கிடையாது. அரசு விதித்த அளவிற்கு தான் அந்த கெமிக்கலை கலக்கக்கூடியவர்களாக, தரமான உணவை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ என்ன, லேட்டாக வந்தால் கூட இவருக்கு நல்ல லாபம் இருக்கும். அந்த தொழில் நிலைத்திருப்பார்கள். ஒரு எப்படி சொல்கிறதுனா, இந்த உணவை சாப்பிட்டு நல்லா இருந்தோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த அளவிற்கு. அதே போல் சிலர் இந்த தான தர்மங்கள் உணவுலே, இப்போது சில ஹோட்டலில் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 100 சாப்பாடு அப்படின்னு நாம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 10 சாப்பாடு தானத்துக்கே ஒதுக்கிடுவாங்க. 90 தான் இவங்க லாப கணக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய தொழில் அமைப்பு இவர்கள் இருக்கிறார்கள். அதே போல் நிலையான நீடித்த தொழில் வேலை இவர்களுக்கு உண்டு என்ற மாற்று கருத்துமே இல்லை. அடுத்ததாக 11ஆம் இடம். 11ஆம் இடத்தில் மூத்த சகோதரராக நாம் சொல்கிறோம். 11ஆம் இடத்தை மூத்த சகோதரர் தந்தைக்கு சமமானவராக இருப்பார். தந்தையை காட்டிலும் ஒருபடி பேல் நம்மை பார்த்து கொள்ளக்கூடியவராக இருப்பார். ஒரு சொத்து பிரிவே வருதுங்க, பாகப்பிரிவினே வருது. எந்த பாரபட்சம் இல்லாமல் நமக்கு அதை தருவராக இருப்பார். அதுபோல் இந்த அமைப்பு இருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா, அண்ணனுடைய வயது அதிகமாக இருக்கும், தம்பியினுடைய வயது ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த நிலையில் பெற்றோர்கள் இல்லைன்னா அவரை வந்து கேர் பண்ணி முழுமையாக பார்த்து கொள்ளக்கூடிய நபராக அண்ணனை பெற்றவராக இவர் இருக்கிறார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதுபோல் 2ஆம் திருமணம். 2ஆம் திருமணம் அப்படின்னு சொல்லும்போது சில நிலைகளில் 2ஆம் திருமணம் அமையப்பட்டவர்களுக்கு முதல் திருமணம் அவர்களுக்கு மிகப்பெரிய காயத்தை, ஒரு பெரிய பிரச்சனையை, ஒரு மனதளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு காயம்ன்றதை விட ரணத்தை தந்திருக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால், வேறு கிரக அமைப்புகளால் இந்த 2ஆம் திருமணம் மிக சிறப்பாக வாய்க்கப்பெறும்.
வாழ்க்கையினுடைய சொர்க்கத்தை அவர்கள் பார்ப்பார்கள். அந்த அளவிற்கு நல்லா இருக்கும். அதே போல் லாபஸ்தானத்தை இது குறிக்கும். 10, 11 பாருங்கள். 10ன்றது உழைப்பை குறிக்கும். எந்த மாதிரி தொழில் அமைகிறது, எப்படி அவர் உழைக்கிறார்ன்றது குறிக்கும். 11ஆம் இடம் அந்த உழைப்பால், அந்த தொழிலால் எந்த அளவிற்கு லாபம் வருகிறது என்பதை குறிக்கும். இப்போ இந்த அமைப்பு மிகப்பெரிய லாபத்தை அவர்களுக்கு தருகிறது. அடுத்ததாக 12ஆம் இடம். 12ஆம் இடத்தில் நிம்மதியான தூக்கம், அலைச்சல் இல்லை. மிக நாம் சொல்லும்போது செவ்வாய் அந்த வீரியத்திற்கு காரணம்னு சொன்னோம் இல்லைங்களா. இங்கு சுபத்துவமாக இருக்கும்போது இருவரும் அந்த வாழ்க்கை துணை இல்லைங்களா, சட்ட ரீதியாக முறையான தம்பதிகள் மிக சிறப்பான உடல் சுகத்தை பெறுகிறார்கள். திருப்தியான தாம்பத்தியத்தை இவர்கள் அடைகிறார்கள். அதுபோல் ஆன்மீக எண்ணத்தை தரும். கடவுளை வழிபடக்கூடிய அந்த ஆன்மீக எண்ணத்தை, மோட்சத்தை தேடி போகக்கூடிய அந்த எண்ணங்களை எல்லாம் அது தரும். அதுபோல் இந்த தூக்கம், நம்ம சாதாரணமாக நிம்மதியான தூக்கம்னு சொல்லிட்டோம். இந்த தூக்கம் இல்லாமல் அலைவர்களை நிறைய பேர் அதுக்காக மருந்து மாத்திரை எடுப்பவர்கள், யோகா செய்வர்கள், அதுக்காக சில எக்ஸசைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்காக சில ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. படுத்த மாத்திரத்திலே தூக்கம் இந்த அமைப்புள்ளவர்களுக்கு. அதுபோல் பெரிய வேலையாக இருக்கும், இது இவ்வளோ சீக்கிரம் முடியவே முடியாதுப்பான்லாம் நம்ம போவோம், சட்டுன்னு ஒரு கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். அந்த மாதிரியான இயற்கையாகவே அந்த சூழ்நிலையெல்லாம் இவர்கள் தந்து அந்த ஜாதகரை நிம்மதியான தூக்கம், அலைச்சல் இல்லாத ஒரு வாழ்க்கை, கணவன் மனைவியிடையே அந்த உடல் சுகம், அதாவது திருப்தியான தாம்பத்தியம் என்ற நிலையெல்லாம் தருகிறார்கள். ஆக மொத்தத்தில் 12 பாவங்களிலும் இந்த அமைப்பு இருக்கும்போது அந்த அமைப்பு அந்த காரகத்துவத்தின் அடிப்படையில், அதேபோல் அந்த ஆதிபத்தியத்தின் வகையில் எவ்வளவு நல்லா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லதை செய்கிறது. ஆக மொத்தத்தில் இந்த அமைப்பு ஒரு சுப அமைப்பே. செவ்வாய் திசை கண்டிப்பாக நன்மை செய்கிறது. ஆனால் கேது திசை 60% நன்மையும் 40% தீமையும். அந்த தீமை என்பது செவ்வாய்கிட்டேருந்து வாங்கின அந்த தீமை தான். அதை செஞ்சாகணும் இல்லையா. அதாவது நாம் பலமுறை சொல்லியிருப்போம், பிரபஞ்சம் இருக்குது இல்லைங்களா. பிரபஞ்சத்தை தான் நம்ம கடவுள்னே சொல்கிறோங்க. இங்கு செய்யக்கூடிய அனைத்தும் நம்மை வந்து சேரும். நாம் ஒன்று செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பிரபஞ்சத்தினுடைய ஒரு பியூட்டி, அதனுடைய மெயின் ஒர்க் என்ன தெரியுங்களா, எதையும் அதுக்கிட்ட வச்சுக்காதுங்க, திருப்பி கொடுத்துரும். இப்போ நீங்கள் ஒரு இந்த மலை ஹில் ஸ்டேஷன்லாம் போயிட்டு இந்த எக்கோ பாயிண்ட்னு இருக்கும், நீங்கள் ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா திருப்பி உங்களுக்கே கொடுத்துரும். டேனா டேன்னு திருப்பி கொடுத்துரும். அது மாதிரி தான் பிரபஞ்சம். நீங்கள் ஒருத்தருக்கு வந்து பசியாக இருக்காரு, நீங்கள் என்னன்னே தெரில, ஏதோ அந்த பக்கம் போகிறீங்க, பசியாக இருக்காரு, ஏதோ செய்யணும்னு தோணுச்சு, நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை, அவருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டீங்க, அவருக்கு அங்கே பசி தீர்ந்தது. அவர் வாயால் வாழ்த்தவில்லை என்று சொன்னால் கூட அவர் வயிறு உங்களை வாழ்த்தி இருக்கும். அதை பிரபஞ்சம் வாங்கிடுச்சு. உங்களுக்கு அந்த சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக அது வைத்து கொள்ளாது, திருப்பி கொடுத்துரும். அந்த நபர் கொடுக்க மாட்டார், பிரபஞ்சம் கொடுக்கும். அதாவது கடவுள் கொடுப்பார். அதை பிரபஞ்சத்தை தான் கடவுள் நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த அமைப்பு எப்படின்னா, இந்த பாவகத்தில் உள்ள அனைத்தையும் இது செய்து விடுகிறது, திருப்பி கொடுத்து விடுகிறது, உங்களுக்கு நன்மையை செய்கிறது அப்படின்னு நம்ம இந்த அமைப்பை நம்ம சொல்கிறோம். ஆகவே இது ஒரு நல்ல அமைப்பு. இந்த அமைப்பு வாய்க்கப்பெற்றவர்கள் செவ்வாய் திசையில் நன்மை அனுபவிக்கிறார்கள். கேது திசையில் பகுதி நன்மையும் பகுதி தீமையும் அனுபவிக்கிறார்கள். ஆகவே இது ஒரு சுபத்துவ அமைப்பு தான் இது. அதுபோல் 12 பாவங்களில் இந்த அமைப்பு இருந்தால் எது மாதிரியான பலன்களை தரும் என்பதையும் நாம் பார்த்துருக்குறோம். நன்றி.